ஹாய், கீ எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிட்டோம். என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, மல்லி, மிளகு, சின்ன ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடராக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா சட்டி காஞ்சிட்டு இது அப்படியே அதில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சாரிங்க, கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போடலை. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கீ எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கீ அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கீ வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மணமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் செய்கிற ஒரு ரெசிபி தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பொடி அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாடை போகணும். தனித்தூளும் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நிறைய அவிச்ச முட்டையெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 முட்டை அவிச்சு எடுத்துக்கிட்டேன். சேர்த்துட்ட பிறகு அப்படியே கிளறி விட்டுருவேன். ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம செஞ்ச டிஷ்ஷு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச டிஷ் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.